வணக்கம். உங்களோட வாழ்க்கையில யாருக்கிட்டையும் தேடி தேடி போய் நீங்களா அன்பு கொடுத்துக்கிட்டே இருக்காதீங்க. அப்படி நீங்களா வழினா தேடி போய் ஒருத்தர்கிட்ட அன்பு செலுத்திக்கிட்டே இருக்கீங்க. பதிலுக்கு அவங்க உங்களுக்கு பெருசா ஒன்றும் செய்ய போறது கிடையாது. இருந்தாலும் அவங்க மேல நீங்க இணை புரியாத ஒரு பாசத்தை வழினா போய் நீங்களே தேடி தேடி கொடுத்துக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னா ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த இடத்துல உங்களுக்கான மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே போகும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. எந்த ஒரு பொருளுமே நாமளா தேடி போய் ஒருத்தர்கிட்ட கொடுத்தோன்னு வச்சுக்கோங்களேன், அதை உதாசீனப்படுத்துவாங்க. அதோடைய மதிப்பு அவங்களுக்கு சுத்தமா தெரியவே தெரியாது. முடிஞ்ச வரைக்கும் எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் விலகியே இருங்க. அன்பு செலுத்துங்க, தப்பு கிடையாதுங்க. அதே அன்பை கொஞ்சம் டிஸ்டன்ஸோட இருங்க. அப்பதான் உங்களுக்கான மதிப்பு உங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பா அந்த இடத்துல நம்மளை உதாசீனப்படுத்துவாங்க அப்படிங்கிறத மறந்து போயிடாதீங்க. எல்லாருக்கிட்டையுமே அன்பா இருங்க, பாசமா இருங்க. தேவைகளுக்காக எல்லாருக்கும் நிறைய விஷயங்கள் செய்யுங்க, உதவி பண்ணுங்க. அது தப்பே கிடையாதுங்க. ஆனா யாருடைய அன்புக்கும் அடிமையா மட்டும் தயவு செஞ்சு ஆகிடாதீங்க. அதுக்கப்புறம் அந்த அடிமைத்தனத்துல இருந்து உங்களால கடைசி வரைக்கும் மீண்டு வரவே முடியாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்கும் அடிமையாகாதீங்க. முக்கியமா சொல்ல போனா அன்பு அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்த மட்டும் யாருக்கிட்டையும் கொடுத்துட்டு அந்த இடத்துல போய் அடிமையா நிக்காதீங்க. கடைசி வரைக்கும் அவங்க உங்க தலையில மிளகா அரைச்சிட்டே தான் இருப்பாங்க. உங்களுடைய வீக்னஸ் என்ன அப்படிங்கறத அவங்க தெரிஞ்சுக்குவாங்க. கடைசியில அதை வச்சு அவங்க உங்களை கார்னர் பண்ண ஆரம்பிப்பாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லார் மேலையும் அன்பு பாசம் வைங்க, தப்பு கிடையாது. அடிமையா போயிடாதீங்க அப்படிங்கறது தான் இந்த இடத்துல நான் சொல்ல வரேங்க. என்னைக்குமே அன்பு காட்டி ஒருத்தருடைய ஆசையை மட்டும் தயவு செஞ்சு தூண்டி விடாதீங்க. அதுக்கப்புறம் அவரை அவமதிச்சுட்டு அவங்கள அவதிப்பட வச்சிடாதீங்க. ஸோ அவங்க கூட கடைசி வரைக்கும் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிற நம்பிக்கை இருந்தால் மட்டும் அவங்களுக்கு உறுதி கொடுங்க. அவங்க மேலே அன்பு பாசத்தை காட்டுங்க. அதை விட்டுட்டு நீங்கள் கொஞ்ச நாள் பேசலாம், அதுக்கப்புறம் டைம் பாஸுக்கு பேசிட்டு கழட்டி விட்டுட்டு போயிட்டே இருக்கலாம் அப்படின்னு தயவு செஞ்சு யாருக்கிட்டையும் அன்போ பாசத்தையோ காட்டாதீங்க. உங்களால் யார் ஒருத்தர் காயப்பட்டு நிற்கிறாங்களோ, வேதனைப்பட்டு நிற்கிறாங்களோ, உங்களை அவங்களுடைய வதை இருக்கு பார்த்தீங்களா, அது கண்டிப்பாக என்னைக்காவது ஒரு நாள் அவங்களோட மனசில் இருக்கிற அந்த காயம், அந்த ஆக்ரோஷம், அந்த கோபம், அது எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் உங்களை வதைக்கும் அப்படிங்கிறது தான் உண்மை. முடிஞ்ச வரைக்கும் யாரையும் தெரிஞ்சே காயப்படுத்தாதீங்க. தெரியாத ஒரு சில விஷயங்கள் நீங்க செஞ்சிருக்கலாம், அதுக்கு மன்னிப்பு இருக்கு. ஆனா தெரிஞ்சே செய்யக்கூடிய விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அதுக்கு எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் மன்னிப்பே கிடையாதுங்க. முடிஞ்ச வரைக்கும் சொல்றேன், யாரு மேலையும் இனம் புரியாத அன்பை பாசத்தை அவங்களுக்கு காமிச்சுட்டு ஏமாத்தாதீங்க. அதுக்கு கண்டிப்பா நாம பின்விளைவுகள் நாம் அனுபவிக்க போறது பயங்கரமா இருக்கும். யோசிச்சுக்கோங்க. நாம எந்த விஷயத்தை அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறோமோ அதுதான் நம்மளுக்கு பல மடங்கா திரும்ப நமக்கே கிடைக்கும். அதனால நல்லதையே செய்யுங்க, நல்லதையே அடுத்தவங்களுக்கு கொடுங்க. கண்டிப்பா உங்களுக்கும் நல்லதே நடக்குங்க. இங்க ஏமாற்றங்களை சுமந்துக்கிட்டு வாழ்றதை விட எதிர்பார்ப்புகளை குறைச்சிக்கிட்டு வாழலாங்க. நிறைய பேரோட வாழ்க்கையில எனக்கு அது வேணும், இது வேணும், எனக்கு யாராவது ஏதாவது ஒன்று செய்வாங்களா, என் கூட இருக்கிற என் ஃபேமிலி கண்டிப்பா எனக்கு இந்த விஷயத்த செய்வாங்க, என்னோட கணவன் கிட்ட நான் இந்த விஷயத்தை எதிர்பார்க்கிறேன், அவர் அந்த மாதிரி இருக்க மாட்டேங்கிறாரே அப்படின்னு எனக்கு வருத்தமா இருக்கு அப்படின்னு நிறைய மனைவிகள் இல்ல நிறைய கணவன்மார்கள் நம்மளுக்கு கமெண்ட் பண்றாங்க. என்னோட மனைவி என்னோட பாசத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நிறைய பேர் கமெண்ட் பண்றாங்க. அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேங்க. இங்க இந்த உலகத்துல வந்த யாரும் உங்களுக்கானவங்க எல்லாம் கிடையாதுங்க. அவங்க அவங்க அவங்களுடைய வாழ்க்கையை வாழ்றதுக்காக தான் வந்திருக்காங்க. இதுல நீங்க இந்த உலகத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்க உங்களுக்கான இணை. உங்களுடைய நல்லது கெட்டதை ஷேர் பண்றதுக்காக கடவுள் உங்களுக்கு உருவாக்கி கொடுத்தவங்க அப்படின்னு கூட வச்சுக்கோங்களேன். இன்னும் சொல்ல போனா அந்த இணை சரியா இருந்துச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கை சொர்க்கம்ங்க. ஒருவேளை உங்களுக்குள்ள மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துருச்சு, நீங்க சொல்றதை அவங்க புரிஞ்சுக்கல, அவங்க சொல்றதை நீங்க புரிஞ்சுக்கல அப்படின்னா கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். இருந்தாலும் வாழ்க்கைய கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி கொஞ்சம் விட்டு கொடுத்து வாழ பழகுனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இருக்கிற இந்த வாழ்க்கைய நாமளே சொர்க்கமா மாத்திக்கலாம் அப்படிங்கிறது தான் உண்மைங்க. அதே மாதிரி தேவைக்காக மட்டுமே உங்களை யாரோ ஒருத்தர் தேடி வந்து பழகுறாங்க, பேசுறாங்க, கடைசியில அவங்களுடைய தேவை முடிஞ்சதுக்கு அப்புறம் உங்களை தூக்கி போட்டுட்டு போறாங்க அப்படின்னா அப்படிப்பட்ட உறவுகள் உங்களுக்கு தேவையே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுங்க. இல்லை இல்லை அவங்க தேவை அப்படின்னு நீங்க மறுபடியும் அவங்க பின்னாலேயே போனீங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் நீங்க காயப்பட்டு நிக்கிறத யாராலையும் மாற்ற முடியாது அப்படிங்கிறத
புரிஞ்சுக்கோங்க. யார் ஒருத்தர்கிட்ட புரிதல் இல்லையோ, நிதானம் இல்லையோ, அவங்க கூட சேர்ந்து பயணம் பண்றாங்க பாத்தீங்களா, அவங்களோட வாழ்க்கை இருக்கு பாத்தீங்களா, அதுவும் ஒரு விதத்துல நரகமான, நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கையா தான் இருக்கும். ஒரு சில மனுஷங்க திடீர்னு நல்லா பேசிக்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு நாம என்ன சொல்ல வரோங்கிறத புரிஞ்சிக்காம லூஸ் மாதிரி பேச ஆரம்பிச்சிருவாங்க. அவங்க கூட பயணம் பண்றது ஒரு சிலருக்குலாம் கடுப்பா இருக்கும். என்னடா இவங்க கூட எப்படா நம்ம வாழ்க்கையை கடத்துறதுனே தெரியலையே அப்படின்லாம் வருத்தமா தான் இருக்கும். இருந்தாலும் சொல்றேங்க, அந்த மாதிரி இருக்கக்கூடிய மனுஷங்க கிட்ட இருந்து கொஞ்சம் விலகி இருங்க. அந்த மனுஷங்க என்ன பண்ணுவாங்கன்னா, உங்கள விட்டுட்டும் போக மாட்டாங்க. உங்கள புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. உங்களுடைய தேவைகள் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்க கூட மாட்டாங்க. அட்டைப்பூச்சி மாதிரி உங்க கூட ஒட்டிக்கிட்டே உங்கள டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அவங்க கூட இருந்தலாம் நீங்க கொஞ்சம் விலகி இருந்தா தான் உங்க வாழ்க்கையில நிம்மதியா இருக்க முடியுமே தவிர, நீங்களும் அந்த இடத்துல அவங்க கூட ஒட்டிக்கிட்டு அட்டைப்பூச்சி மாதிரி இருந்தீங்க அப்படின்னா, கடைசி வரைக்கும் அப்படியே இருந்துட்டு போக வேண்டியது தான். ஞாபகம் வச்சுக்கோங்க. தனிமையில அழுகை, காரணம் தெரியாத சோகம், யாராவது நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்டா கூட நம்ம கண்ணுல இருந்து கொட்டுறதுக்காக ரெடியா இருக்கக்கூடிய அந்த கண்ணீர், சொல்லவும் முடியாம சொல்லவும் தெரியாம மனசுல இருக்கக்கூடிய பல வழிகள், இதையெல்லாம் சுமந்துக்கிட்டு கடக்கவும் முடியாம மறக்கவும் முடியாம இருந்த இடத்துலயே கடந்து போய்கிட்டு இருக்குதுங்க இங்க நிறைய பேரோட வாழ்க்கை. உங்க வாழ்க்கை எப்படின்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. எப்போதுமே சிந்தித்து செயல்படுங்க. ஒரு விஷயத்தை செய்யறதுக்கு முன்னால யோசிச்சு இது செய்யலாமா வேணாமா அப்படின்னு தயவு செஞ்சு சொல்றேன். ஒரு தடவைக்கு 4 தடவை 100 தடவை கூட யோசிங்க. யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா அந்த விஷயத்தை செய்யுங்க. ஏன்னா நீங்க யோசிக்காத செய்யக்கூடிய எந்த ஒரு விஷயமும் கடைசியில உங்களுடைய சிரிப்பை தொலைச்சிட்டு வழிகளோடு வாழ வைக்கக்கூடிய ஒரு நிலைமைக்கு உங்களை தள்ளப்பட்டுருவீங்க. ஸோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எந்த விஷயத்தை செய்யறதா இருந்தாலும் சரி, பிளான் பண்ணி பண்ணுங்க. அப்படிங்கிறது ஒன்றும் தப்பு கிடையாதுங்க. செய்யறதுக்கு முன்னால யோசிங்க, பிளான் பண்ணுங்க, அதுக்கப்புறமா செய்யுங்க. ஒருவேளை அதை நம்ம செஞ்சோம் அப்படின்னா அதனால வரக்கூடிய பின்விளைவுகள் என்னவா இருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. அப்பதான் நீங்க செய்யக்கூடிய அந்த செயலால உங்களுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் வராம இருக்கும். பார்த்து சூதானமா நடந்துக்கோங்க. உங்களுடைய துன்பத்துல தோள் கொடுக்காத எந்த ஒரு உறவும் உங்களுடைய இன்பத்துல, உங்களுடைய சந்தோஷமான நேரத்துல தேவையே இல்லை அப்படின்னு முடிவு பண்ணுங்க. இன்னும் சொல்ல போனா இதை இப்படியும் எடுத்துக்கலாம். இன்னொரு பக்கம் போனா நிறைய பேர் நீ கஷ்டப்படுற நேரத்துல உன் கூட நான் இருக்கல, உனக்கு கை கொடுக்கலங்கிறதுக்காக எல்லா நேரத்திலையும் என்ன நீ ஒதுக்கிடுவியா அப்படின்னு கேட்பாங்க. நான் அப்படி சொல்ல வரலைங்க. நீங்க கஷ்டப்படுற நேரத்துல கொடுத்து உதவக்கூடிய சூழ்நிலை இருந்தும், உதவி பண்ணக்கூடிய நிலைமை இருந்தும் உங்களை பார்த்தும் பார்க்காத மாதிரி போறாங்க பாத்தீங்களா, உங்க கஷ்டத்தை பார்த்து ரசிச்சு சிரிச்சு சந்தோஷப்படுறாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரியான உறவுகள் தான் நான் தேவையில்லை அப்படின்னு சொல்றேனே தவிர, நீங்க எல்லாரையும் ஒதுக்கிட்டு வந்துருங்க, நீங்க தனிமையில இருங்க அப்படின்லாம் நான் சொல்லவே கிடையாதுங்க. உறவுகள் அப்படிங்கிறது ஒரு பிணைப்பு, அது ஒரு பாண்டிங். அது இருந்தா மட்டும்தான் வாழ்க்கையில சந்தோஷமா இருக்க முடியுங்க. அதே சமயத்துல அவங்க எப்படிப்பட்ட உறவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நீங்க நடந்துக்கோங்க. துன்பத்துல இருக்கிறோமே அப்படின்னு தெரிஞ்சு தேடி உங்களுக்காக ஆறுதலா 4 வார்த்தையாவது பேசக்கூடிய உறவுகள்னு ஒரு சிலர் இருப்பாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி உறவுகள்லாம் உங்களுக்கு இருக்காங்க அப்படின்னா நீங்கெல்லாம் கோடி புண்ணியம் பண்ணிருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். ஏன்னா இங்க நிறைய பேர் கஷ்டத்துல இருக்கும்போது யாராவது எப்படி இருக்கிறேன்னு கேட்க மாட்டாங்களான்னு ஏங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய உறவுகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதனால நமக்கு கடவுள் இப்படி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறாரே அப்படின்னு நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இருக்கிறத நினைச்சு சந்தோஷப்பட்டுக்கோங்க. இல்லாததை நினைச்சு தயவு செஞ்சு கவலைப்படாதீங்க. கடைசியில இருக்கிறத விட்டுட்டு பறக்கிறத பிடிக்க போன கதையா ஆகி போயிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கு அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.